வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈரோடு சமையலில் வந்து கோதுமையில் எப்படி போண்டா சுடுறது அப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க. இதுக்கு வந்து 4 பெரிய வெங்காயத்தை வந்து முதல்ல நெட்டை அரிஞ்சிக்குங்க. அப்புறம் குறுக்க அரிஞ்சிட்டு அப்புறம் மறுபடியும் பொடி பொடியாக அரிஞ்சிக்குங்க. வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்தாலும் சாப்பிடும்போது வாய்க்கு வரும். அதனால் சன்னமாக அரிஞ்சிக்குங்க. அப்போ தான் வந்து போண்டா சாப்பிடும்போது அது தனியாக தெரியாது. இப்போ வந்து வெட்டி வச்சுருக்கிற எல்லா வெங்காயத்தையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அது கூடவே நல்லா நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை ஒரு கை வந்து சேர்த்திக்கலாம். அது கூட உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் கோதுமை வந்து சேர்த்திக்கலாம். கோதுமை மாவு வந்து ஒரு 4½ கப் ஆட் பண்ணிக்கிறேன். இதை முதல்ல வெறுமனே வந்து பிசைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு பதம் பார்த்திங்கன்னா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் உள்ளே வேகாது, தண்ணியாக இருந்தால் எண்ணெய் நிறையா இழுக்கும். அதனால் உங்களுக்கு எடுத்திங்கன்னா போடுறதுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து ஹீட்டாகவே இருக்கணும். அடுப்பை சிம் பண்ணிடாதீங்க. சிம் பண்ணிங்கன்னா மாவு போடும்போது ஒன்று ஒன்று ஒட்டிக்கும். அதனால் அப்படியே வந்து போடுங்க. இப்போ பாருங்கள், திருப்பி போடுறேன். பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. இந்த கோதுமைக்கு பதிலாக நம்ம ஊர்லலாம் வந்து கடல மாவு போட்டு செய்வோம். கோதுமை வந்து செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திடீர்னு உறம்புற வராங்க அப்படின்னா, கடல மாவு இல்லை, பஜ்ஜி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு கோதுமை மாவை எடுத்து இந்த மாதிரி பஜ்ஜி சுட்டு கொடுக்கலாம். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு மினிமம் வந்து 20 மினிட்ஸ் ஆகும். இது கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா இது செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ அவங்க ஞாபகமாக தான் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இது ஆறும்போது தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.